ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செலிப்ரேட் சினிமாவில் நம்ம பார்க்க போற படம் கடைசியில பிரியாணி. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, அவ்வளவுதான். ஸ்டோரி பத்தி பேசணும்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. தன்னோட தந்தையின் கொலைக்காக திரும்பி பழி வாங்குறதுக்காக ஒரு கேரளாக்குள்ள வர ஒரு 3 பசங்களோட கதை. பட் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனா, டைட்டா, த்ரில்லரா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும் ஸ்கிரீன் பிளே. கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, நம்ம நிறைய படத்துல இல்ல பேரலல் சினிமாஸ் நிறைய இடத்துல பார்ப்போம். அதாவது கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த கிராமத்துல இருக்கவங்களே நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த அந்த இடத்துல இருக்கவங்களையும் நடிக்க வச்சுட்டு அந்த சீனை ரொம்ப லைவ்லியா கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் கூட அப்படியே தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓரளவு ஆர்டிஸ்ட் தான். பட் அவங்கள அந்த ஏரியால இருக்கிறவங்க மாதிரி நடிக்க வச்சது ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க கேரக்டர். குறிப்பா இந்த படத்துல வில்லனோட கேரக்டர் வந்து அவ்வளவு சூப்பரா ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த கேரக்டர் வந்து பார்க்கும் போதே நமக்கு பயம் வர்ற அளவுக்கு இருக்கும். அந்த கேரக்டர்லாம் கொலை பண்றதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் படத்துல. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பயம் வந்துரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஜென்யூனி அண்ட் லைவ்லியா இருக்கும். 2 விஷயம் நான் சொல்ல வரேன் டைலாக்ஸோட. இந்த டைலாக்ஸ்னால இந்த படம் பெருசானதுக்கு. ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி வில்லன் வந்து அவர் மேல இருக்க பயம், அவர் கொலை பண்ணதெல்லாம் ரொம்ப லேட்டா, அதுக்கு முன்னாடியே நமக்கு பயங்கரமான ஒரு பயம் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து முறையா அவங்க அப்பா கிட்ட அவர் என்ன கொலை பண்ணாரு, எப்படி பண்ணாருன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்லுவாரு. அந்த சீனை பார்க்கும் போதே, என்னடா இவன் சைக்கோ கில்லர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நம்ம கொலை பண்ண போன நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுக்கும், அந்த ஹீரோங்கிற சொல்றவங்களுக்கும், நமக்கும் ஆடியன்ஸ் நமக்கும் அவனை பத்தி பெரிய சைக்கோ எண்ணமே வந்துடும். இவங்கிட்ட மாட்டினா செத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லிட்டாங்கல்ல, ரிவெஞ்ச் ஸ்டோரிய ஒரு பிளான் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பிளான் பண்ண, 1 வருஷம் பிளான் பண்ண, 2 வருஷம் பிளான் பண்ண அப்படின்னு அவங்க பாட்டு பிளானிங்ல வந்து ஒரு டைலாக்கா சொல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 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 வீட்டை சுத்தி இருக்க ஆட்களுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க, நிக் நேம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த நிக் நேம் வச்சே இவங்க வந்து ரொம்ப நாளா இங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த நிக் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியோட கேரக்டர்ஸா இருக்கும். அந்த டெய்லி ஆக்டிவிட்டியில வச்சு நம்ம ஒரு நிக் நேம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நிக் நேமை ஒரு கேரக்டருக்குமே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சே டைலாக் எந்த அளவுக்கு படத்தை வெயிட் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு சும்மா இது ஒரு 6 மாசம் பிளான், இதை போய் சொதப்ப பாக்குறியாடான்னு ஏதாவது ஒரு இடத்துல வைக்காம, இப்படி ஒரு நிக்நேமை வச்சு இது ரொம்ப மாசமா செஞ்சுட்டு இருக்க பிளான் அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கதை வந்து அந்த 1 டேவோட ஸ்டோரி தான். இதுல வந்து பெருசா நாளைக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கான ஸ்டோரியா தான் இந்த கதை இருக்கும். அப்புறம் டெக்னிக்கலி இந்த விஷயத்துல லைட்டிங்கை குறிப்பா பாராட்டி ஆகணும். ஆனா குறிப்பிட்ட படத்துக்கு அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷாட்ஸ், அதுவும் காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ஸ்ல லைட்டிங் எல்லாம் ரொம்ப அமேசிங்கா யூஸ் பண்ணிருப்பாங்க. படம் வந்து நீங்க பார்க்கும் போதே என்னடா இவ்வளவு நேச்சுரல் லைட்டு வந்த மாதிரியே இருக்கும். இந்த கார் லைட்டா இருக்கட்டும், பைக் லைட்ஸை வச்சுதான் அந்த சீன்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா அமேசிங்கா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாட்டெல்லாம் பெருசா கிடையாது. பட் ஒரு சீனுக்கும் அந்த மியூசிக் வந்து உங்களை வேற லெவல்ல த்ரில் பண்ணி விட்டுரும். அந்த சீனை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப லைவ்லியா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு காட்டுக்குள்ள எப்படிலாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரணும், என்னென்னலாம் வரணுங்கிறதுல ரொம்ப லைவா வச்சிருப்பாங்க. ஸோ இட் வில் பி பியூட்டிஃபுல். கிளைமேக்ஸ் நெருங்க நமக்கே ஒரு பெரிய பதட்டம் வர அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இருக்கும். என்னன்னா அந்த பையன் பாவம் உயிர் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட வில்லங்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ப வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இந்த படம் இவ்வளவு தூரம் நெகட்டிவா நம்மளை பயமுறுத்துற மாதிரி போனாலும் கடைசியே ஒரு 10 மினிட்ஸ்ல இருக்க ஃபைட் பேக் வந்து நம்மளை நல்லாவே மோட்டிவேட் பண்ணிடும். அதுக்கான வெறியும் நம்ம கிட்ட ஏத்தி வச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் பேஸ்டு பிலிம் பிடிக்கிற உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா 100% பிடிக்கும். எந்த விதமான டவுட்டுமே இல்லை. குறிப்பா ஒரு 20 கேரக்டர் மேக்சிமமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு இப்படியாப்பட்ட ஒரு ஃபியூச்சர் பிலிம் த்ரில்லரா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு தான். அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் எ கிரியேட்டராகவும் சரி, ஆஸ் எ ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் சரி, நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். பட் இட் இஸ் அன் ஏ சர்டிபிகேட் மூவி மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருமே உட்காந்து பாக்குற மாதிரி இருக்காது. டைலாக்ஸ்க்காக தான் அது மாதிரி. மற்றபடி வல்கரா சீன்ஸா எதுவும் வல்கரா இருக்காது. அப்புறம் சஸ்பென்ஸா இந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட மாஸ் ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்கும் படம். பார்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரோட கடைசியா ஒரு ரோலும் பண்ணிருப்பாரு, சூப்பரான ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் அண்ட் ஆக்ஷன் பேஸ்டு த்ரில்லர், மஸ்ட் வாட்சபிள். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட செலிப்ரேட் சினிமால நான் உங்களை சந்திக்கிறேன்.